இந்த கோவில் வந்து முதல்ல எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு தான் இந்த கோவில் திறக்கிறாங்க. வருஷம் ஏப்ரல் 14 திறந்து ஒரு 4 மாதம் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து மூடிடுவான்னாங்க. இப்போ கேதார்நாத், பத்ரிநாத்லாம் 6 மாதம் திறப்பாங்களே, இது ஏன் 4 மாதத்துல மூடிடுறாங்கன்னா, அது அந்த இயற்கை சூழ்நிலை அப்படி. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அவங்க சொல்கிறதுக்கு மூடுறதுக்கு காரணம். அப்போது இந்த தம்பிகிட்ட எல்லாம் பேசி டிசம்பரில் கரெக்டாக ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணி வரோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக பெங்களூர் பயணம் வருது. பெங்களூர் பயணம் வந்து பஞ்சூரி தெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி திட்டம். இதுக்கு நடுவில் நான் திருவண்ணாமலைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், திருவண்ணாமலைக்கு என்னால் போக முடியல. சரி, இயற்கை ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கும். ஒவ்வொருத்தையும் உத்தரவு கேட்கும்போது இல்லைன்னு வந்தனால நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த காஞ்சிபுரம் படம் ஐயா பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம சென்னை டு பஞ்சாப் கிளம்புறோம், சண்டிகர் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து என் கூட வரதுக்கு ஒரு அந்த தம்பி ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அவர் எல்லாத்தையும் என்கிட்ட பேசி இதில் ஒரு பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அவருக்கு அவங்க சொன்னது வந்து சரியாக தவறான்னு தெரில. இவர் என்கிட்ட சொன்னது எல்லாமே வந்து நானும் வந்து அண்ணன் வந்து எந்த ரொம்ப பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட இங்கேருந்து 2 மணி நேரத்தில் போயிடலாம், அங்கேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். மேபி அது அவங்க தவறான கம்யூனிகேஷனோட பண்ணியிருக்கலாம். இவருமே எந்த தப்பும் கிடையாது, சொன்னவங்களே எந்த தப்பும் கிடையாது. அவங்க வந்து இந்த பள்ளத்தாக்கு ரொம்ப மோசமான ரோட்டே சர்வசாதாரணமாக மின்னல் வேகத்தில் கடந்து போகிறாங்க. நம்மளுக்கு தான் அது ரொம்ப புதுசாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் வந்து இவங்க சொன்னது எல்லாமே போக போக தப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் கண்கூட பார்க்குறேன். அப்போ கரெக்டாக இந்த தம்பி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னோடய தாத்தா இறந்துட்டார், இது மாதிரி நான் வர முடியாது அப்படின்னோடனே எனக்கு ரைட்டு ஓகே, நம்மளுக்கு மனசில் வந்தது தான் கரெக்டாக வந்திருக்கு. இதனால தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இமயமலைக்கு நான் கூட்டு போங்கன்னு சொல்லப்போல வேண்டான்னு சொல்கிறது முக்கியமான காரணம் அது அவங்களுக்கு எப்போ விதியை அனுபவிக்குதோ, எப்போ இயற்கை அனுமதிக்குதோ அப்போ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போகிறேன்னு சொல்லி நான் போகிறதே ஒரு பெரிய அதிசயம். எனக்கும் அந்தளவுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. என்னோடய முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக முருகரை தான் தள்ளிட்டு போகிறாருன்றதை நான் கண்கூடாக நம்புகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, நான் எல்லார்ட்டையும் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கடந்து வந்துடுவேனே தவிர திரும்ப கேட்காம கூட சொல்லுவேன், நீங்கள் முருகட்ட உத்தரவு கேளுங்க, ஆம் இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஆமுன்னு வந்துச்சுன்னா நான் உங்களை கைட் பண்ணுறேன், வேணா என்னோட கூட கூப்பிட்டு போக முடியும். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு தடவை இமயமலை பயணம் போய் ஏதோ ஒரு அரசு சார்ந்து போகிறதுனால இப்போ இந்த தடவை மே 5ஆம் தேதி திரும்ப என்னோட இமயமலை பயணம் இருக்குது. நம்ம உத்தரகாண்ட் அரசு விருந்தினராக போகிறோம். நான் தேராதூன் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து திரும்ப தேராதூன் கொண்டு வரைக்கும் அவங்க பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் மிஸ் ஆகி அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி, அதுவும் இல்லாமல் லேண்ட்ஸ்லைடர் வந்து அங்கே சர்வசாதாரணம் உனக்கு எப்போ மாட்டோம்னு தெரியாது. ஏதாவது ஒரு இப்போ நம்ம வரோம், நம்மளை நம்பி வராங்க, நம்மளுக்கு எதனாலும் கூட பரவாயில்ல, அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதனால தவிர்த்துடும். அதேமாதிரி இந்த தம்பி வந்து கடைசியில் என்னோடய தாத்தா இறந்துட்டாருன்னா வர முடியலன்னா ரைட்டு, அப்போ நானும் என்னோடய உதவியாளர் மட்டும்தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ சண்டிகர்லேருந்து நம்ம இந்த பயணம்லாம் சுற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்தேன்.